அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இப்போது 2024ஆம் ஆண்டிற்கான ஜூன் மாத பலன்களை மீன ராசி லக்ன அன்பர்களுக்காக பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசி லக்ன அன்பர்களுக்கு 24 மணி நேரமும் அவங்களுடைய செயல்பாடுகள் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எண்ணமும் செயலும் வேலைன்னு அது சம்மந்தப்பட்ட இயக்கத்திலேயே தான் இருப்பாங்க. 24 மணி அதுக்காக ஏதாவது ஒரு முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வேலை சம்மந்தப்பட்ட, தொழில் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மீனராசி லக்னக்காரர்கள் இந்த மாதத்தில் அவங்களுடைய விஷயம் அப்படி தான் இருக்கும். ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் அது சம்மந்தப்பட்ட டென்ஷன்லையும் இந்த மாதத்தை சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே போல் தந்தையின் மூலமாக குடும்பத்தில் ஒரு வருமானத்தை இந்த மாதத்தில் அவங்களுக்கு தந்தையின் மூலமாக ஒரு வருமானங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். குடும்பமும் சரி, தந்தையும் சரி, உங்களிடம் ஒரு அன்பு பாராட்டக்கூடிய தன்மைங்கிறது, உங்கள் கூட நல்லா இணக்கமாக இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். உங்களோட இனிப்பியாக பேசுவாங்க. அதே போல் தாய்க்கு சிலருக்கு தாயின் மூலியமாக ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட தீராத பிரச்சனை போய்கிட்டு இருக்கும். இல்லை அம்மா பேரில் இருக்கிற சொத்து சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த மாதத்தில் அது தீராத பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது ஏதாவது பதியிறீங்க, இந்த மாதத்தில் சொத்து மாற்றி எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதம் எழுத வேண்டாம். போனீங்கன்னா தேவையில்லாமல் அது பிரச்சனையில் தான் போய் முடியும். அது உங்களுக்கு அனுகூலமான நாட்களை பார்த்து அந்த காலகட்டத்தில் எழுதுங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்து சேர்ந்துடும். சரிங்களா? அம்மா பேரில் ஒரு டாக்குமெண்ட் பதியணும்னு நினச்சி அது ஒரு வில்லங்கத்தை உண்டாக்கி அப்புறம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் தேவையில்லாமல். அதனால் இந்த மாதம் எந்த விதமான டாக்குமெண்ட்டும் பதிய வேண்டாம். அதே போல் தாயும் சரி, உறவினர்களும் சரி, நண்பர்களும் சரி உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். உங்களுடைய மனநிலை நன்றாக இருக்கும். இந்த மாதத்தில் நன்றாக இருக்கும். தந்தையும் சரி, உங்களுடைய குழந்தைகளும் சரி உங்களுக்கு அனுகூலமாக இணக்கமாக இருப்பார்கள். அதே போல் சிலருக்கு அம்மா கூட சண்டை போடுற தன்மை சிலருக்கு ஏற்படும். ஒரு வாக்குவாதம்ங்கிறது வரும். அதனால் அவங்க ஏதாவது சொன்னாலும் நீங்கள் கண்டுக்க வேணாம், அமைதியாக போயிடுங்க. சிலர் தாய்க்காக, தன்னுடைய அம்மாவுக்காக கடன் வாங்குவாங்க. சிலர் வீட்டிற்காக கடன் வாங்கக்கூடிய தன்மை சிலருக்கு உண்டாகும். சிலர் கடன் வாங்கி வீடு வாங்குவாங்க. சிலர் கடன் வாங்கி வண்டி வாங்கக்கூடிய தன்மை, அந்த மாதிரி சிலர் கடன் வாங்கி கார் வாங்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகளையும் இந்த ராசிக்காரர்கள் ஏற்படுத்துவாங்க. அதே போல் சுப விரயம், தங்களுடைய சந்தோஷத்துக்கு, அதை ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு காரோ வண்டியோ வாங்கக்கூடிய தன்மை இருக்குது. அந்த சுப விரயத்தை செஞ்சு அதன் மூலிமா ஒரு சந்தோஷம். இப்போ வீட்டுக்கு ஒரு கார் வாங்குகிறோன்னா ஒரு லோன் போட்டு அந்த காரை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து வச்சு அது ஒரு மகிழ்ச்சியை தருதில்ல, அந்த மாதிரி நிகழ்வுகள்ங்கிறது இந்த மாதத்தில் உண்டு. சிலர் ஆன்மீக சுற்றுலா தங்களுடைய மூத்த சகோதரிகளோடு சேர்ந்து இந்த மாதம் ஒரு இன்பச் சுற்றுலாவோ ஆன்மீக சுற்றுலாவோ போய் அதன் மூலியமாக ஒரு சுப விரயத்தை செய்யக்கூடிய தன்மையும் உண்டு. இந்த மாதத்தில் அவங்க வெளியூர் பயணம் போய் செலவு பண்ணுறது சிலருக்கு ஏற்படும். அதே போல் சிலருக்கு தங்களுடைய, அதான் சொன்னேன்ல, அந்த மாதிரி வெளியூர் போகிறது, டூர் போகிறது, இந்த மாதிரி போய் அதன் மூலியமாக ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை சந்திக்கிறது. டூர் போயிட்டு வந்தால் ஒரு சந்தோஷம் தானே, பண விரயம்ங்கிறது உண்டு. அதே நேரத்தில் ஒரு சந்தோஷத்தையும் நம்ம சந்திக்கிறோம்ல, அது நிறைய பேருக்கு இந்த மாதத்தில் இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு ஏற்படும். அவ்வளோதான். மீண்டும் அடுத்த இன்னொரு காலம் சந்திப்போம். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சொல்ல. நன்றி.